நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயிலை தாங்க இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். கோயிலுடைய கோபுர கட்டிட அமைப்பை பார்த்தாவே தெரியும் இது யார் காலத்து கோயில்னு. ஆமாங்க, சோழர் காலத்துடைய கோயில் தாங்க. சோழர் காலத்துடைய பின்வழி வந்த சோழ அரசர்களில் அந்தாளையன் தீர்த்தன் மஞ்சரிங்கக்கூடிய ஒரு அரசன் கட்டிய கோயில் தான் இந்த கோயில். இங்கே இருக்கக்கூடிய மூலவர் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தராரு. அன்னைக்கு என் தம்பி ஒருத்தருக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்காக இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். மாதம் குறைஞ்சது ஒரு 100 கல்யாணத்துக்கு மேலேயாவது இந்த கோயிலில் நடைபெற்றுருது. இந்த கோயில் உலகிய நல்லூர் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு ரம்மியமான சுற்றுப்பிரகாரமும் தமிழ் கல்வெட்டுகளும் இங்கே நிறையவே காணப்படுது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரும் அம்பாலும் வேண்டின வரத்தை மக்களுக்கு வழங்கக்கூடியவர்களாக இருக்காங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இந்த கோயில் ரொம்ப சிதிலமடைஞ்சிருந்தது. இப்போ தான் மக்கள் இந்த கோயிலை போனால் நம்ம இப்போ செஞ்சு 100 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்தினாங்க. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் இன்னும் மோசமாக தான் இருக்குது. தமிழ்நாடு அரசு தயவு செஞ்சு இதை பார்த்து கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும்.